பாத்து மெதுவா. என்னால முடியல, கொஞ்சம் ஓய்வு எடுத்தாகணும். ஒரே டயர்டா இருக்கு. ஓ, உன்னை பார்க்க சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்க. அதனால அரண்மனைக்கு இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போற வேலையை நான் உனக்கு தரேன். இத பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடணும். ஓகே? வீட்டு சாமான்களை எடுத்துட்டு வர ஆள் வந்துட்டான். ஓ சின்ன பையா, இந்த வேலை உனக்கு ரொம்ப அதிகம் நினைக்கிறேன். சரி, நீ இங்க எதுக்காக வந்திருக்க சொல்லு. என்னோட பேர் பிளேட் அரசி. உங்களுக்கு எப்பவும் இந்த பொருட்களை கொண்டு வரவர்கிட்ட நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். உங்க அரண்மனையில வேலை செய்யணுங்கிற ஆசையில தான் நான் அந்த ஆள்கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன் அரசே. சரி, அப்படின்னா நீ என்னோட தோட்டத்தை கிளீன் பண்ற வேலைக்கு சரியா சொல்லு பிளேட். ஓ, அது என்னோட பாக்கியம் அரசே. அப்ப சரி, அதோ அந்த தோட்டம் அங்க இருக்கு. நீ நாளைக்கே வேலைய ஆரம்பிக்கலாம். அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம தோட்டத்துல புதுசா ஒருத்தர் சேர்ந்திருக்கானே, அவனை பார்த்து எனக்கு ஆம்பளை பையன் மாதிரி தோணலம்மா. நீங்க என்ன சொல்றீங்கம்மா? உனக்கு என்ன ஆச்சு? மூளை ஏதோ குழம்புலையே இளவரசே. நிச்சயமா அவன் பையன் இல்ல, அவன் ஒரு பொண்ணு. நான் கண்டிப்பா சொல்றேன். இத பத்தி நான் யோசனை பண்ணி எனக்கு தூக்கமே வரல. ஒரு பொண்ணு எதுக்காக இப்படி வேஷம் போடணும்? அவ ஒரு பொண்ணுதான், நான் நிரூபிக்கிறேன். சாலட் செய்ய கீரை வேணும்னு அவன் கிட்ட போய் கேளு. அவன் மேலோட்டமா பிடுங்கி தந்தானா அவன் பையன் இல்ல பொண்ணு. ஏன்னா பொண்ணுங்கன்னா ரொம்ப பொறுமைசாலிங்க. அவன் வேரோட புடுங்கி தந்தானா அவன் பையன் இல்ல பொண்ணு. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? இங்க பாரு சின்ன பையா, ராணி உன்னை சமையல் பண்றதுக்கு இந்த சாலட பறிச்சு தர சொன்னாங்க. இதோ உடனே பறிச்சு தரேன். அம்மா, உங்களால அவன பையனா பொண்ணான்னு கண்டுபிடிக்க முடியுதா? இத தவிர உனக்கு வர யோசனையே இல்லையா? பேசாம அவனை கூட்டிட்டு நதிக்கரைக்கு போய் நீந்த வை. 2 பேரும் சேர்ந்து நீந்துனா அவன் யாருன்னு புரியும். என்ன நீந்துருமா? அப்படி அவன் நீந்தும் போது அவன் ட்ரெஸ் கழட்டி தானே ஆகணும். அப்படி அவன் செய்யும் போது அவன் பொண்ணா பையனா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓ தோட்டக்காரா, இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, நாம கொஞ்சம் நீந்த போலாமா? நிச்சயமா அரசி, உங்க கூட நீந்தறது எனக்கு பெருமையான விஷயமாச்சே. இந்த இடம் நீங்க நீந்த சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அரசி, உங்க ட்ரெஸ் கழட்டி தரீங்களா? சீக்கிரமா நீ என் ட்ரெஸ் கழட்டிட்டு வா, நான் காத்துட்டு இருக்கேன். ஓ குதிரை, உனக்கு என்னாச்சு? அரசி, என் குதிரைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இத பாத்துக்கிறேன். நதிக்கரையில ட்ரெஸ் இல்லாம மாட்டிக்கிட்டாரு. அவரை கைது செய்யறதுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ சொல்றது உண்மையா? உண்மையத்தான் சொல்றேன். அவரோட கிரீடத்தையும் செங்கோலையும் எடுத்துட்டு வர சொல்லி என்னை இங்க அனுப்புனாரு. அவரோட அடையாளத்தை நிரூபிக்கணுமா? சீக்கிரமா கொடுங்க. பார்த்து ஜாக்கிரதையா போ. நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம் போனி. இனிமே நான் பையன் மாதிரி வேஷம் போட வேண்டாம். நான் இனிமே பொண்ணாவே இருக்கலாம். கிரீடமும் செங்கோலும் நம்ம கைக்கு வந்துடுச்சு. அம்மா அம்மா, அந்த பிளேட் என்ன தண்ணியிலே விட்டுட்டு வந்துட்டா. அவ பொண்ணு பையனான்னு எனக்கு இன்னும் தெரியல. பிளைட் யாருன்னு என்னால சொல்ல முடியும். யாருமா? யாரு? அவ ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்ல அவ ரொம்ப புத்திசாலியும் கூட. நீ அவளை எந்த காரணத்தை கொண்டு தவற விட்டுடாத. போனி, நாம இங்க ஜாக்கிரதையா மெதுவா போணும். மெதுவா, அவன் விழுந்துட கூடாது. ஜாக்கிரதை. அப்பா, நான் திரும்ப வந்துட்டேன். சாதிச்சிட்டேப்பா. ஆமா, நீ ஜெயிச்சிட்ட பிளேட், நீ ஜெயிச்சிட்ட. இத நான் அந்த சோப் வியாபாரி கிட்ட உடனே சொல்லியாகணும். என்னால காலையில வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. சோப் வியாபாரி வெளியே வா.
என்ன சத்தம் பிரஷ் வியாபாரி? அவர் வெளிய வந்துட்டாருப்பா. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. ஏய், எதுக்காக என்ன கூப்பிட்ட? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சோப் வியாபாரி. இது நல்லா பாரு. இது என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னது? இத இத என்னால நம்பவே முடியல. எப்படி இதெல்லாம்? ஐயோ. அப்பா, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. நான் இத கடனா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் செஞ்ச இந்த தப்ப அரசர் மன்னிப்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி நினைக்கிற தோட்டக்காரா? ஓ, என்ன அரசரா வந்திருக்காரு? இந்த கிரீடத்தையும் செங்கோலையும் நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா ஒரு கண்டிஷன், உங்க பொண்ணை என் கூட நீங்க அனுப்பி வைக்கணும். ப்ளே. அந்த 4 சகோதரிகளும் பிளேடோட சாதுரியத்தை ரொம்பவே பாராட்டினாங்க. இப்படி சூப்பர் பிளேட் சூப்பர்னு, சூப்பர் பிளேட் சூப்பர்னு.